வணக்கம் ரோவலே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 8ஆம் தேதி. இன்றைக்கு நான் ஒரு கல்வி சம்பந்தமாக அல்லது பரீட்சை சம்பந்தமாக அல்லது வகுப்புகள் சம்பந்தமாக விளம்பரம் என்று சொல்லலாம், அல்லது கற்க விரும்புபவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் விடயமாகவும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய அரசு உத்தியோகத்தர்கள் அல்லது அரசு உத்தியோகத்திற்கு உள்வாங்கப்படுபவர்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு தடை தாண்டல் பரீட்சைகள் நடைபெறுவது வழமை. அந்த தடை தாண்டல் பரீட்சை பதவிகளை உறுதிப்படுத்துவதற்காகவும், கன்ஃபர்மேஷன் சொல்வார்கள், என்ன அந்த அந்த உறுதிப்படுத்தல் சம்பந்தமாகவும் முதல் ஒரு தடை தாண்டல் பரீட்சை வைப்பார்கள். அது சித்தி அடைய வேண்டும். அதில் சித்தி அடைந்தால் தான் அந்த தற்காலிகம் என்பது நிரந்தரமாக மாற்றமடையும். அப்போ மாற்றமடைகின்றது என்று சொன்னால், அந்த பாடங்கள், அந்த தடை தாண்டலுக்குரிய பாடங்களை நாங்கள் நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கும், அங்காலே கணக்கு முறைமைகள் இருக்கும், மற்றது தொழில்நுட்பம் சார்ந்த ஐசிடி சொல்வார்கள், அது சார்ந்த பேப்பராக வெளிவரும். எங்களுக்கு மூன்று தரமாக பிரித்து பரீட்சைகள் வைப்பார்கள். அந்த பரீட்சையில் மூன்றிலும் முழுமையாக சித்தியடைய வேண்டும். இப்பொழுது நான் நினைக்கிறேன், 40 புள்ளிகள் எடுத்தால் சித்தி புள்ளிகள் என்று பாஸ் மார்க்ஸ் சொன்னார்கள். இப்பொழுது 50 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் 50 மார்க்ஸ் எடுக்க வேண்டும். 50 மார்க்ஸ் எடுத்தால் தான் அது பாஸ், சித்தி அல்லது நாங்கள் பெயில். அதில் ஒன்று விட்டால் இந்த அடுத்த முறையும் எடுத்து கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு சலுகை இருக்கிறது. இருந்தாலும் எங்களை உறுதிப்படுத்தலுக்கான அந்த கடிதம் எங்களுக்கு வந்து சேராது. ஆகையினால் வந்து சேராமல் இருப்பதால் எங்களுக்கு அந்த இன்கிரிமென்ட்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கும் உத்தியோகத்தர்களுக்கு. அப்போ தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள் ஒன்றும் இல்லாமல் அதைத்தான் சொல்வார்கள் தடை தாண்டல் பரீட்சை என்று. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் போக வேண்டும். அப்போ அரசு உத்தியோக ஆசிரியர்களுக்கெல்லாம் நோமலாக ஈவி எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆசிரியர்களுக்கு அந்த பாடசாலையோ அந்த கல்வி திணைக்கள மட்டங்களில் ஆசிரியர் வாழ்மை விருத்தி நிலையங்கள் ஊடாக செய்யப்பட்டவைகள், அந்த பரீட்சைகள் எல்லாம் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ பொதுவாகத்தான் நடைபெறுகிறது. அப்போ நீங்கள் எங்காவது இடங்களில் சென்று கற்க வேண்டும். கற்காமல் வீட்டில் இருந்து படித்து அதை நாங்கள் சித்தி அடைவோம் என்று சொன்னால் அது நடவாத ஒரு காரியம். அது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். என்று சொன்னால் நாங்கள் வீட்டை போனால் வீட்டு வேலைகளை செய்வோம். வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்போம். இதையெல்லாம் சிந்திக்க மாட்டோம். இப்போ இந்த அட்மிஷன் அனுமதி வருகின்ற போதுதான் பரீட்சை வந்து விட்டது என்று படிக்க வலிக்கிடுவோம். அது சரி வராது. அந்த நேரத்தில் இப்போது 50 புள்ளி எடுப்பது என்பது சும்மா விடயமல்ல. அதுக்கு 3 பேப்பர் சித்திட வேண்டும். அதிலே நீங்கள் நிர்வாக கட்டமைப்புகளை பற்றி ஏஆர் என்று சொல்வார்கள், மற்றது எஃப்ஆர் என்று சொல்வார்கள், கணக்கெட்டு முறைமைகள், அவையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஐசிடி என்பது அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விடயம். இப்போ கல்வி உயர்தரத்திலும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலும் அந்த ஐசிடி பிரிவை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனூடாக பல்கலைக்கழகத்துக்கும் செல்கிறார்கள். அப்போ அதிலே ஒரு தகுதி வேண்டும். அதற்கு அது எல்லோரும் அதை முழுமையாக கற்றுக்கொள்வது என்பது அந்த வீட்டிலிருந்து படித்துவிட்டு நாங்கள் அதை பரீட்சை எழுதலாம் என்றது அது பொய்யான விடயமாகத்தான் கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக ஒரு உணர்வு சார்ந்த அல்லது ஒரு தரம் சார்ந்த அந்த அனுபவம் சார்ந்த அதை பற்றிய ஒரு விளக்கம் உடையவர்களிடம் நாங்கள் அழகாக கற்க வேண்டும். கற்கின்ற போதுதான் உண்மையில் அந்த பரீட்சையை நாங்கள் சித்தியடையக்கூடியதாக இருக்கும். அந்த முதலாவது தடை தாண்டல் பரீட்சையில் மட்டும் இந்த பேப்பர் வருகிறது, ஐசிடி பேப்பர் என்று. நீங்கள் அந்த ஐசிடி பேப்பரை உண்மையில் நீங்கள் சித்தியடைந்திட வேண்டும். ஒரே முறையில் சித்தியடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தரமான ஆசிரியர்களிடம் அதை கற்க வேண்டும். பலதரமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இருந்த போது நாங்கள் எங்களுடைய ஒரு ஆசிரியர் மிகவும் அருமையாக பல குழு வகுப்புகளாக அதை வைத்து படிப்பிக்கிறார். ஆன்லைன் மூலம் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சென்று உங்களுடைய நேரத்தை விரியம் செய்ய தேவையில்லை. வீட்டு வேலையை செய்து கொண்டே ஆன்லைனிலே பல பேர் கற்றுக்கொள்கிறார்கள். வீட்டில் இருந்தவாறு மற்ற வேலைகளை செய்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயவனை போட்டுக்கொண்டும் கேட்கலாம். நீங்கள் கேட்டு வீட்டில் சமையல் வேலையை பார்த்து கொண்டே இயவனை போட்டு அந்த கிளாஸை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அப்படி செயல்படுகிற மூலம் தான் உண்மையிலே அதை சித்தி அடைய முடியும். நீங்கள் வீட்டிலிருந்து சும்மா நாங்கள் நோட்ஸுகளை படித்து சித்தி அடைவோம் என்றது எல்லாம் பொய்க்கதை என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. ஆகையினால் அதை கற்கிறதுக்கு ஒரு நல்ல வழி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஒரு புது பல குழுக்கள் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் ஒரு புதிய வகுப்பு ஒன்று ஆரம்பமாக இருக்கிறது. அது நியூ பேட்ச் என்று சொல்கிறார்களே, நியூ பேட்ச் ஒன்று ஆரம்பமாக இருக்கிறது. இந்த ஆரம்பமாகின்ற இடத்து இலக்கத்தை நான் சொல்கிறேன், வடிவாக
நோட்டாக குறித்துக் கொள்ளுங்கள். 077 22 90 093. நான் எனது வடிவமைப்பில் உருவான முன் படத்திலேயே அந்த இலக்கங்களை போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இலக்கத்துடன் வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் ஆன்லைன் வகுப்பு மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மிகவும் அழகாக, விரிவாக, தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அனுபவம் வாய்ந்தவர்கள், ஏனென்றால் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களாக இருப்பவர்கள் கற்பிக்கிறார்கள். அப்போ தொழில்நுட்ப உத்தியோகத்தராக இருப்பவர் அதை கற்பிக்கின்ற போது அதனுடைய விரிவான விளக்கங்கள், கவனங்கள், அறிவுகள் அனைத்தும் இருக்கும். ஆகையினால் அவரிடம் கேட்கின்ற போது நாங்கள் தெளிவாக அந்த பரீட்சையில் சித்தி அடைவதற்கு இலகுவாக இருக்கு. நிச்சயமாக அங்கே அந்த குழு வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக பிராக்டிகல் கிளாஸ்கள் நடக்கிறது, பாஸ் பேப்பர் கிளாஸ்கள் நடக்கிறது, மற்ற போகஸ் ஆஃப் எக்ஸாம் ஏற்ற வகையில் அதை தரப்படுத்தி அதை கற்பிக்கின்றார்கள். அப்போ கடந்த கால வினாத்தாள்களை முழுமையாக கற்பிக்கின்றார்கள். மற்றது பிராக்டிகல் ரீதியாக கற்பிக்கின்றார்கள். மற்றது அந்த பரீட்சைக்குரிய வழியில் சென்று அதை கற்பிக்கின்றார்கள். அந்த ஆகையினால் நீங்கள் இங்கே சென்று படிக்கின்ற போது நிச்சயமாக அதை ஒரே முறையில் சித்தியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த சித்தி அடையலாம் என்றதற்கான உறுதிமொழிகளை நாங்கள் தருகின்றோம். நீங்கள் உடனடியாக உங்களுடைய தொலைபேசிகளை எடுத்து 077 22 90 093, அதாவது 077 22 993 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கிளாஸில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் சித்தியடைய வேண்டுமா, உடனடியாக சித்தியடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரே தடவையில் நீங்கள் சித்தியடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வசம் வெற்றி ஏற்படும் என்பதில் எதுவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகையினால் மீண்டும் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆசிரியர்கள், அரச உத்தியோகத்தர்கள் உங்களுடைய தடைதாண்டல் பரீட்சையில் ஐசிடி வகுப்புக்கு இணைந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக புதிய வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 077 22 993 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆன்லைன் உங்களுக்கு ஏற்ற நேரத்தை தெரிவு செய்து உங்களுக்குரிய நேரங்களை அவர்கள் தெரிவு செய்து தருவார்கள். நீங்கள் அவர்களுடன் பேசி உங்களுக்குரிய வசதியான நேரத்தை கூறி அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கல்வியை கேட்டுக்கொள்ளலாம், தொடர்ந்து கொள்ளலாம், வெற்றி பெறலாம், நிச்சயமாக சித்தி பெறலாம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.